ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மயானத்திற்கு சென்றால் ஒரு டம்ளர் சாம்பல் தான் என ஆட்சியர் கூறிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோப்பம்பட்டி பகுதியில் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு நிலம் என்பது அனைவருக்கும் சமமானது என கூறினார். மேலும் ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மயானத்திற்கு சென்றால் ஒரு டம்ளர் சாம்பல் தான் எனவும் அவர் தெரிவித்தார். அவர் இல்ல, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க உங்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நாங்க பாக்குறோம். பண்ருட்டியில் நடைபெற்ற அகழாய்வில் சங்கினாலான பொருள் பாதி நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பண்டைய காலத்தில் சங்கினை அறுத்து அணிகலன்கள் செய்ததை சீவக சிந்தாமணி பாடல் விவரிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு சான்றாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மருங்கூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் 360 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சங்கினாலான பொருள் ஒன்று பாதி நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.